Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் addition of two polynomials அது எப்படி பைத்தானில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கோடிங் ரொம்ப ஈஸி. ஸோ பாலினாமியல்னால் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான் பாலினாமியல்னு சொல்கிறோம். இந்த இடத்துல 5, 2 அப்படிங்கிறது we can call it as a coefficient. இந்த எக்ஸ் ஒய்ங்கிறது வேரியபிள். இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, அந்த 2ன்னு இருக்கிறது வந்து எக்ஸ்பனண்ட்டு. இப்போ ஒயில் வந்து நம்மளுக்கு இங்கே ஒன்றும் போடலை, பட் இட் மீன்ஸ் இட் இஸ் 1. இப்போ இங்கே வந்து we don't have any variables, ஸோ இந்த நம்பரை நம்ம we call it as a constant. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும் ஆப்ரேட்டர்ஸ். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலினாமியல் இன் ஒன் வேரியபிள். அதாவது இந்த ஒய்லாம் வராது, எல்லாமும் எக்ஸ் பேஸ் பண்ணி தான் வரும். இப்போ ஹவு டு வி ஆட் டூ பாலினாமியல்ஸ், அதுக்கான எக்ஸாம்பிள் எடுத்துருக்கிறேன் நான். இந்த மாதிரி 5x³ - 2x² + x - 3, இதே போல் இங்கே ஒரு பாலினாமியல். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இப்போ முதல்ல வந்து ஃபஸ்ட்டு பாலினாமியல் இப்படி எழுதிக்கிறோம். செகண்ட் பாலினாமியலை அந்த கரஸ்பாண்டிங் எக்ஸ்பனண்ட் இருக்கிற மாதிரி எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து எக்ஸ்ன்னு இருக்குது, அப்போ அதுக்கு கீழே 5x, இங்கே x² இருக்குது, அதுக்கு கீழே இங்கே x² டேர்ம் இருக்கும். ஸோ இந்த டேர்ம்ஸ் அப்படி எழுதிட்டு தென் we can just add corresponding coefficients. அதாவது இந்த இடத்துல பாருங்கள் 5 - 2 x³, இந்த இடத்துல -2 + 1 x². அப்போ நம்ம இந்த வேரியபிள் அண்ட் எக்ஸ்பனண்ட்டை அப்படியே போட்டுக்கிறோம், இந்த கோஃபிஷியன்ஸை மட்டும் நம்ம சம் பண்ணிக்கிறோம். இப்போ -2 + 1 அப்படிங்கும்போது இது வந்து -x² ஆகிடுது. இங்கே 1 + 5 வந்து 6xன்னு ஆகுது. ஸோ இந்த டேர்ம்ஸை கரெக்டாக எழுதிட்டு நம்ம சம் பண்ணால் போதும். இது நம்ம மேனுவலாக பண்ணுறது. இதை நம்ம எப்படி கம்ப்யூட்டரில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். Now we'll see how to add two polynomials. அதனுடைய ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெப்ரசன்டிங் பாலினாமியல்ஸ். யூஸ்வலாகவே பாலினாமியல்ஸை நம்ம அரேவாக ரெப்ரசன்ட் பண்ணலாம், இல்லைன்னா லிங்க்டு லிஸ்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம அரே ரெப்ரசன்டேஷன் பார்க்க போகிறோம். அண்ட் we are going to use classes and objects. அப்போ இந்த பாலினாமியலை எப்படி இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆஃப் அ கிளாஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் we must know. செகண்ட் என்ன பண்ணணும், having represented, how are we going to add two polynomials? இதையும் நம்ம வந்து ஒரு கிளாஸோட மெத்தடை தான் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அண்ட் we are going to use operator overloading. C++ல இருக்கிற மாதிரி we have operator overloading in Python also. Then how are we going to print the polynomials? ஆட் பண்ணியாச்சு, இப்போ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இதையும் ஒரு கிளாஸோட மெத்தடை தான் எழுத போகிறோம். அண்ட் தென் இந்த வேல்யூஸை மட்டும் பிரிண்ட் பண்ண போகிறோமா, இல்லை அது அப்புறம் பாலினாமியல் மாதிரி பிரிண்ட் பண்ண போகிறோமா. அண்ட் the last one will be creating objects and we have to call the functions. இந்த பாலினாமியல் எப்படி இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக போடுறோம், ஆட் பண்ண போகிறோம், பிரிண்ட் பண்ண போகிறோம், இது எப்படி கால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெப்ரசன்டிங் பாலினாமியல்ஸ் அரே ரெப்ரசன்டேஷன்லேயே 2 விதம் இருக்குது. we can represent it using exponent and coefficient. For example, we have a polynomial like this, 5x³ - 4x² + 2x - 3. ஸோ இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கலாம். 5x³ இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு அதனுடைய எக்ஸ்பனண்ட் எழுதிக்கணும். தென் we are writing the coefficient. ஸோ this 2, -4, 1, 2. ஏன்னா எக்ஸ் அப்படின்னாவே x⁻1ன்னு அர்த்தம். அதனால் we are taking the exponent as 1. and next one is the constant. கான்ஸ்டன்ட்னா என்னென்னா x⁻0 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ -3 can be represented as 0, -3. ஏன்னா இங்கே எக்ஸுங்கிற வேரியபிள் இருந்ததுன்னா அதனுடைய பவர் 0, x⁻0 = 1. அதனால் -3யை 0, -3ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ altogether we are taking a list with tuples. So each tuple represent one term. இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்போ அடுத்து ஒரு இன்னொரு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறோம், பாலினாமியல் எடுத்துக்கிறோம். 2x³ + 23x - 13. ஸோ அதையும் இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து you have got 4 terms, இங்கே you have got 3 terms. Now we are going to see the second method where we are representing the polynomial using only the coefficients. அப்போ எக்ஸ்பனண்ட் எப்படி தெரியும் அப்படின்னா, the index of the coefficients
will give you the exponent எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் எடுத்திருக்கோம். அது வந்து கோஃபிஷியன்ஸை மட்டும் ஒரு லிஸ்ட்டில் போட்டிருக்கோம். இப்போ இதனுடைய எக்ஸ்பொனண்ட் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா -3 எக்ஸ்பொனண்ட் வந்து 0, இதனோடது 1, 2, 3. இப்போ அடுத்தது பார்க்கலாம். அதே போல் இங்கே -13ங்கிறது அதனுடைய எக்ஸ்பொனண்ட் வந்து 0, 23யோடது எக்ஸ்பொனண்ட் வந்து 1. இங்கே வந்து x² இல்லை, அதனால் அதனுடைய கோஃபிஷியன்ஸ் we are writing it as a 0. இப்போ இங்கே வந்து 0, இதனோடது 23யோடது வந்து எக்ஸ்பொனண்ட் வந்து 1, இங்கே எக்ஸ்பொனண்ட் வந்து 2, இங்கே வந்து எக்ஸ்பொனண்ட் வந்து 3. எதுக்காக இந்த 0 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ கோஃபிஷியன்ஸ் 0வாக இருந்து அதை நம்ம ஒமிட் பண்ணிட்டோம்னா we will not get the correct way of representation. ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷனில் ஏதாவது ஒரு டேர்ம் இல்லைன்னா அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபிஷியன்ட்டு 0 அப்படிங்கிறத போடணும். ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த பாலினாமியலை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இதனோட எக்ஸ்பொனண்ட் வந்து 0, இதனோட எக்ஸ்பொனண்ட் வந்து 1, இது 2, இது 3. ஆனால் நம்மளுடைய இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, we are going to arrange the coefficients from lowest order term to the highest. அதாவது நம்மளுக்கு 1, 2, 3ன்னு இருந்ததுன்னா இட் மீன்ஸ் 1 + 2 power x + 3x². ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இன்னும் ஈஸி. இப்போ இந்த 1ஓட இண்டெக்ஸ் வந்து 0, தட் மீன்ஸ் த எக்ஸ்பொனண்ட் கரஸ்பாண்டிங் எக்ஸ்பொனண்ட் இஸ் 0. அடுத்து 2ஓடது வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் வந்து 1, அப்போ இந்த இடத்துல இட் மீன்ஸ் x⁻1. இதனோட பொசிஷன் வந்து 2, இதனுடைய எக்ஸ்பொனண்ட் வந்து x². ஸோ இந்த மாதிரி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இந்த 5ங்கிறது வந்து லாஸ்ட் எலிமெண்ட்டாக போயிடும், 4 அடுத்தது, 2 முன்னாடி, -3 will be the first element. இப்போ அதனுடைய இண்டெக்ஸ் வந்து 0. இப்போ பாருங்கள், 2x³ + 23x - 13. இது நம்ம 2, 0, 23 - 13 எழுதியிருக்கோம். இதையும் நம்ம அதே போல் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோஃபிஷியன்ஸ் தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம வந்து we have rearranged the coefficients so that the index வந்து clearly gives the exponent. அப்போ -13ஓட எக்ஸ்பொனண்ட் வந்து 0, 23யோட எக்ஸ்பொனண்ட் வந்து 1, இந்த 0ங்கிறது வந்து எக்ஸ்பொனண்ட் 2, 2ங்கிறது வந்து எக்ஸ்பொனண்ட் வந்து 3. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த பாலினாமியலில் சில டேர்ம்ஸ் மிஸ்ஸிங், x⁻6, 5, 4 இது எல்லாமும் இல்லை. ஸோ we have to write the whole expression like this. எதெல்லாம் மிஸ்ஸிங்காக இருக்கோ அதனோட கோஃபிஷியன்ஸ் 0 அப்படின்னு போட்டு நம்ம எழுதிக்கணும். அடுத்தது அதனுடைய கோஃபிஷியன்ஸை மட்டும் எழுதிக்கலாம். அண்ட் தென் we can reverse the coefficients so that the position gives you the exponent. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள், இந்த மாதிரி இந்த இடத்துல எந்த டேர்ம்ஸும் மிஸ் ஆகலை. ஸோ we have got only 3 terms here. இதை ரிவர்ஸ் பண்ணும்போது we get an element like this. இப்போ என்னென்னா இதனோட சைஸ் வேறு, இந்த பாலினாமியலோட சைஸ் வேறு. என்ன பண்ணலாம்? இப்போ how do we add 2 polynomials? இதுதான் நம்ம மேனுவலாக பண்ணுறது. அரேஞ்ச் த பாலினாமியல்ஸ் ஒன் பிலோ த அதர், அந்த சேம் டேர்ம்ஸ் இருக்கிறத வந்து கரெக்டாக எழுதிக்கிறோம். அண்ட் தென் we can add the corresponding coefficients. ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்? யூஸிங் அவர் ரெப்ரசன்டேஷன். ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் ரெப்ரசன்டிங் த கோஃபிஷியன்ஸு. அண்ட் தென் திஸ் இஸ் ஃபார் த நெக்ஸ்ட் டேர்ம். இப்போ இந்த கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ் எல்லாம் சம் பண்ணுறோம் அப்படின்னா சம்திங் இஸ் மிஸ்ஸிங் ஹியர். அப்போ இந்த கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ வாட் ஷுட் பி டூ? பாருங்கள், இது வரைக்கும் ஓகே. அடுத்தது இந்த 5 ஆட் பண்ணும்போது இங்கே வந்து we must have some value. For example 0. So we have to pad the shorter list with zeros. ஸோ எது ஷார்ட்டராக இருக்கோ அதை பார்த்து நம்ம 0வாக நம்ம பேட் பண்ணிக்கணும். பேடிங் இஸ் நத்திங் பட் adding zeros to the end of the list like this. So we have to determine the length of the longer list of coefficients. இந்த ரெண்டில் எது லாங்காக இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு we can use a max function. ரெண்டோட லென்த்தையும் எடுத்து மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். Then pad the shorter list with zeros. ஸோ அதுக்கு we can use this list concatenation. அதையும் we can use this repetition operator. அதை யூஸ் பண்ணி பேட் பண்ணிக்கலாம். Then we can add the corresponding coefficients. So this is how we define the class. Class polynomial, we have got
three methods in that. One வந்து பார்த்தீங்கன்னா constructor, which is given the special name double underscore init double underscore. இதில் self அப்படிங்கிறது வந்து first argument must be the reference to the current instance, and these are all the arguments will be passing. பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸோட எந்த மெத்தடாக இருந்தாலும் சரி, even if it doesn't have any argument, we have to supply this one selfனே இருக்கணும்னு அவசியம் இல்லை. It can be any variable, but the first argument represents a reference to the current instance. So we have got three methods like this, and this is how we create the object and we call the methods. So first we are creating the polynomial like this. P1 is equal to polynomial 2, 0, 3. This actually it represents 2 plus 0x plus 3x square. அதே போல் செகண்ட் பாலினாமியல் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் we are calling that add polynomial p1 dot add polynomial of p2. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா add polynomial ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்குது. இந்த செல்ஃப் ரெப்ரசன்ட்ஸ் திஸ் p1 and the other represents this p2. And then we are printing the polynomial. இந்த இடத்துல பாருங்கள், நம்ம ஆர்குமெண்ட் எதுவும் பாஸ் பண்ணலை. இந்த செல்ஃப் ரெப்ரசன்ட்ஸ் இஸ் p3. இப்போ இனிட் மெத்தட் பார்க்கலாம். வெரி சிம்பிள். init self coefficients. இந்த கோஎஃபிஷியன்ட்ஸை தூக்கி we are assigning it to the instance variable of self. அப்போ self.coef அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டு, அதுக்கு இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கிறோம். நம்ம add polynomial ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், லென்த்து எடுத்து அதில் எது மேக்ஸிமம் பார்க்க போகிறோம். இப்போ செல்ஃப் அதர் இந்த ரெண்டு உடைய லென்த்தில் எது மேக்ஸிமம் பார்க்குறோம். we are storing it in a variable max length, and then using this max length we are going to pad the shorter list with the zeros. இதில் செல்ஃப் அண்ட் அதரில் எது சின்னதுன்னு நம்மளுக்கு தெரியாது, பட் we are going to use this same expression. இதை நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் நம்ம. அண்ட் தென் the corresponding coefficients நம்ம சம் பண்ணுறோம். ஸோ அதுக்காக for I in range max length, coefficient of self plus coefficient of other, இதை ரெண்டையும் ஆட் பண்ணி we are putting it in a list and it is stored in this variable result coefficients. இந்த result coefficientங்கிறது ஒரு லிஸ்ட்டு. நாம் வந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம அதை அனுப்பணும். அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம polynomial of result coefficientன்னு அனுப்பியிருக்கிறோம். சப்போஸ் இந்த polynomialங்கிற வேர்டு இல்லாமல் வெறும் result coefficient மட்டும் ரிட்டர்ன் பண்ணோம்னா it will be returning only the list. We want the object to be returned. We are creating a object polynomial of result coefficient. அப்போ இந்த result coefficient init மெத்தடை கால் பண்ணி ஒரு நியூ ஆப்ஜெக்ட் will be created with this list and then that will be returned here. இந்த பேடிங்காக நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ we are considering two polynomials like this. The first polynomial will be assigned to this argument self. The second value is assigned to that other. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு லென்த்தையும் எடுத்து அதனுடைய மேக்ஸிமம் என்னென்னு பார்க்க போகிறோம். அந்த செல்ஃபோட லிஸ்ட்டு வந்து 8 இருக்குது, அதரோட லிஸ்ட்டில் 3 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. அப்போ இதனுடைய மேக்ஸிமம் இஸ் 8. ஸோ இந்த 8ஐ பேஸ் பண்ணி we are going to pad the shorter list with the zeros. இது ரெண்டில் எது ஷார்ட்டர் லிஸ்ட்டுங்கிறதுக்கு ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு கண்டுபிடிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ரெண்டுக்குமே காமனான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எழுதியிருக்கிறோம் நம்ம. அப்போ இந்த இடத்துல 0 லிஸ்ட்டில் இருக்குது இன்ட்டு நம்ம இங்கே என்ன கொடுக்குறோமோ அத்தனை எலிமெண்ட்ஸ் will be padded, will be appended with this self. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 8 minus 8ங்கும்போது 0. அப்போ nothing will be appended to this self dot coefficient as it is. இது பெருசு தான். இப்போ அடுத்தது பார்க்கலாம். அதரில் 8 மைனஸ் லென்த் ஆஃப் த அதர் டாட் கோஎஃபிஷியன்ட்டுங்கிறதுனால 3. அப்போ 8 minus 3 5. இப்போ 0 into 5 அப்படிங்கும்போது 5 zeros will be appended with the other coefficient. And then the rest are all same. We are adding the coefficients and then we are returning the polynomial of result coefficient. Now we will see how to print the polynomial. இப்போ நம்ம ரிசல்ட்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கிறோம் நம்ம. And then we are going to use this enumerate self dot coefficient. The enumerate function என்ன பண்ணோம் அப்படின்னா it's a built-in function. So when we are looping over the sequence like list, tuple or string,
இந்த எனுமரேட் என்ன பண்ணுன்னா அதனுடைய இண்டெக்ஸ் பொசிஷனையும் கீப் ட்ராக் பண்ணிக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்குறோம். இங்கே வந்து நம்ம வந்து 2 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த EXPயில் வந்து இந்த இண்டெக்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் எலிமெண்ட் வில் பி ஸ்டோர்ட் and then the content, the element will be stored in coefficient. எக்ஸாம்பிள் 3275 எடுத்துருக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு எலிமெண்ட் 3 எடுத்துக்கும். அப்போ 3யோட இண்டெக்ஸ் வந்து 0. ஸோ 0,3. இப்போ அதனுடைய கோஎஃபிஷியன்ட் நாட் ஈக்குவல் டு 0 பார்க்குது. கோஎஃபிஷியன்ட் வந்து 3. அதனால் we are putting it in the result list. So result plus a list containing a tuple with that EXP, coefficient. ஸோ இந்த லிஸ்ட்டில் இப்போ 03 ஆட் ஆகிடும். இப்போ அடுத்த எலிமெண்ட்டு 2 எடுத்துக்கும். 2 அப்படிங்கும்போது அதனுடைய இண்டெக்ஸ் வந்து 1. ஸோ 1,2. ஸோ இந்த எனுமரேட் என்ன பண்ணிக்கும்னா அந்த இண்டெக்ஸையும் கீப் ட்ராக் பண்ணிக்கும். தட் வில் பி ஸ்டோர்ட் இன் த கரஸ்பாண்டிங் வேரியபிள். அப்போ இந்த 1, 2 வில் பி ஆடட். அடுத்தது 7, அடுத்தது 5. இதே போல் ஒவ்வொரு டேர்மாக ஆட் ஆகிக்கும். And then we are using this print result. So on the list of tuples will be printed as it is, like this. இது ஆக்சுவலாக என்ன மீன் பண்ணுதுன்னா, இந்த இடத்துல 3,5 மீன்ஸ் 5x cube. 27 அப்படிங்கிறது மீன் பண்ணுறது 7x square. 12 என்ன மீன் பண்ணுதுன்னா 2x. 03 என்ன மீன் பண்ணுதுன்னா 3 கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ரிசல்ட் நம்மளுக்கு இப்படி தான் வரும். ஆனால் இந்த மாதிரி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். Now we will define this string method. இதனுடைய பர்பஸே என்ன அப்படின்னா, it gives you a human readable string form of an object. அப்போ ஆப்ஜெக்டில் இருக்கிற டேட்டாவை ஹியூமன் ரீடபிளாக கொண்டு வர்றதுக்கு we can use this string method. இது இன்பில்ட்டாக வந்து it uses the print method. So how do we define? Def double underscore str double underscore self. ஸோ நம்ம முன்னே சொல்லியிருக்கிறேன்னா, எனி method in a class வந்து must have this first argument as self. Then we define a termsங்கிற ஒரு லிஸ்ட்டு. Then self dot coefficient enumerate பண்ணி we are splitting into index and the coefficient, or in other words exponent and coefficient. Index of this element will be stored in EXP and the element is stored in coefficient. இப்போ கோஎஃபிஷியன்ட்டு நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அந்த டேர்ம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னு இருந்ததுன்னா we are getting into the if loop. இப்போ எக்ஸ்பிரஷன் இஸ் கிரேட்டர் தென் 0, அதாவது x⁻1 x⁻2 x⁻3 அப்படின்னு இருக்கான்னு பார்க்குறோம். நம்ம அப்படி இருந்ததுன்னா இந்த ஃபார்முக்கு நம்ம ஒரு டேர்ம் க்ரியேட் பண்ணிக்கிறோம். the coefficient x பவர் எக்ஸ்பொனண்ட். சப்போஸ் EXP வந்து greater than 0 வந்து ஃபால்ஸ் ஆச்சுன்னா that means it is equal to 0. இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், த ஸ்ட்ரிங் ஃபார்மேட் வந்து வெறும் கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் இருக்கணும். அந்த கான்ஸ்டண்ட்டை தவிர மற்றது எல்லாமும் வில் ஹாவ் x⁻1 or x⁻2 or x⁻3. அதுக்காக தான் இந்த இஃப் கண்டிஷன். ஸோ நம்ம ஒரு டேர்ம் க்ரியேட் பண்ணிட்டோம். நவ் வி ஆர் அப்பெண்டிங் திஸ் டேர்ம். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் வி ஹாவ் சம் மெத்தட்ஸ். இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரிவர்ஸ் டு கெட் த லார்ஜர் டு ஸ்மாலர் எக்ஸ்பனன்ட்டு வி ஆர் டூயிங் சம் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் தென் வில் பி ரிட்டர்னிங் திஸ் டேர்ம்ஸ். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த டேர்ம்ஸுங்கிறது வந்து லிஸ்ட்டாக இருக்குது. பட் ஆனால் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் the terms வந்து is made as a string variable and then we are returning these terms. இது எப்படிங்கிறது எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். இந்த செல்ஃபோட கோஎஃபிஷியன்ட் we are assuming it to be 3275. இதனுடைய ரெப்ரசன்டேஷன் ஆக்சுவலாக என்னவாக இருக்கணும், 5x³ + 7x² + 2x + 3 இந்த மாதிரி நம்மளுக்கு வேணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்ட்ரிங் மெத்தட். ஸோ terms is equal to 0. we are taking this example 32705. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஃபார் லூப்பில் எக்ஸிக்யூட் ஆகுது. 3ங்கிற எலிமெண்ட்டை எடுத்துக்கும். 3யோட இண்டெக்ஸ் வந்து 0. ஸோ நவ் வி ஹவ் காட் 0,3. 0 வந்து எக்ஸ்பொனண்ட்டில் இருக்கும், 3 வந்து கோஎஃபிஷியண்ட்டில் இருக்கும். இந்த கோஎஃபிஷியன்ட் நாட் ஈக்குவல் டு 0வா அப்படிங்கிறத அடுத்து செக் பண்ண போகிறோம். if it is not equal to 0, இந்த கேஸில் it is not equal to 0. then எக்ஸ்பொனண்ட் வந்து greater than 0 பார்க்குறோம். இல்லை, இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். அதனால் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம எல்ஸ் பார்ட்டுக்கு வந்திருக்கு. அந்த டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் வந்து டேர்மில் அசைன் ஆகுது. அண்ட் தென் we are appending it into the list.
அப்போ 3ங்கிறது இங்கே அப்பெண்ட் ஆயிடுச்சு. now we'll take the next element என்னது 2. அப்போ 2 வந்து exp கோஎஃபிஷியன்ட்னு பிரிக்கும்போது it is 1,2 ஏன்னா 2வோட இண்டெக்ஸ் வந்து 1. and then we are checking coefficient not equal to 0 yes it is not equal to 0. then exp is greater than 0 1 பார்க்குறோம். yes it is greater than 0 because it is 1. அப்போ தென் பார்ட்டுக்கு போகுது. தென் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 2x power 1 அப்படின்னு டேர்ம் வந்து இங்கே க்ரியேட் பண்ணுறோம். and then we are appending it into this terms list. இப்போ இங்கே append ஆயிடுச்சு. now we have to consider the next element that is 0. 0வோட இண்டெக்ஸ் என்னது 2. and coefficient not equal to 0 1 பார்க்குறோம். coefficient is equal to 0 அந்த டேர்மே இல்லை. அப்போ நம்ம we need not create any term here. so it goes to the next element. next element is -7. -7 வந்து இண்டெக்ஸ் வந்து 3. so 3,7 ஆகுது. coefficient not equal to 0 1 பார்க்குறோம். yes. then exp is greater than 0 1 பார்க்குறோம். yes. so we form a term -7x power 3 அப்படின்னு ஒரு டேர்ம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம் நம்ம. we are appending into the list. so லிஸ்ட்டில் append ஆயிடுச்சு. now we take the next element 5. இதனோட இண்டெக்ஸ் என்ன 4. கோஎஃபிஷியன்ட் greater than 0 yes. இது எல்லாத்தையும் பண்ணி we get the term 5x power 4. அது then we are appending it. now we have got these 3 statements. இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா இது எல்லாமும் ஒவ்வொரு எலிமெண்ட் in the list. ஆனால் நம்மளுக்கு வேணுங்கிறது ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரிங்காக வேணும். ஸோ அதுக்காக we are using this join operator. இந்த இடத்துல ::-1 அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும் the whole list will be reversed. அப்போ 5x power 4 plus -7x power 3 plus 2x power 1 plus 3 அப்படிங்கிறது வரும் இந்த ஸ்டேட்மெண்ட்டில். ஓகே ரிவர்ஸ் ஆகுது. ப்ளஸ் அது எல்லாமும் ஜாயின் ஆகிடுது யூஸிங் திஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் மூலமாக ஜாயின் ஆகிருக்கு. நவ் யூ கேன் சி 2x power 1 அப்படின்னு இருக்கிறத we ஜென்ரலாக ரைட் இட் as 2x. ஸோ அதுக்காக we are having another replace statement. x power 1 அப்படின்னு இருந்ததுன்னா we are replacing it with x. ஸோ அடுத்த லைனில் இந்த அவுட்புட் எப்படி இருக்கும் 2x power 1 வந்து 2xன்னு ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இந்த லைனை பார்க்கலாம். இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு இருக்குது. ஆக்சுவலாக ப்ளஸ் மைனஸ் என்னவாக இருக்கணும் மைனஸாக இருக்கணும். அதுக்காக we have got another replace statement. ஸோ ப்ளஸ் மைனஸ்ன்னு இருந்ததுன்னா it is replaced with minus sign. எஸ். இப்போ நம்மளுக்கு ஒரு ஹோல் ஸ்ட்ரிங் கிடச்சிருச்சு in this variable terms. we can return these terms. okay. இந்த பிரிண்ட்டுக்கு பதிலாக we have this method string method. and how do we call that? இந்த இடத்துல பாருங்கள் f polynomial 1 colon within quotesக்குள்ள p1. p1 is nothing but an object of this polynomial. அப்போ இப்படி கொடுக்கும்போது இந்த string representation of p1 இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த மெத்தட் அதனோட வேல்யூ will be returned. similarly you can just give print of this p2 then sum is equal to that p3. ஸோ இந்த மாதிரி நம்ம அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். polynomial 1க்கு வந்து 3x² + 2 அதே போல் இதுவும் 5x³ இதுவும் அதே போல் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஹியூமன் ரீடபிள் ஃபார்மில் அவுட்புட் கொண்டு வரதுக்காக தான் இந்த ஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஆட் polynomial of p2 அப்படின்னு கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம இன்னும் கொஞ்சம் ரீடபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக p3 = p1 + p2 இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதுனா நல்லாயிருக்கும். இதுக்காக we are going to use is operator overloading. ஸோ ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்க்கு ஸ்பெஷல் மெத்தட் என்ன $_add$_. ஸோ இந்த ஆட் polynomial அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக we have to write it as def $_add$_ self, other. the rest are all same. only thing இந்த மெத்தட் டெஃபினிஷனை நம்ம வந்து ஆட்னு மாற்றிருக்கோம். now wherever ரெண்டு polynomial p1 + p2 அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா this method will be called and automatically the polynomials will be summed up. இந்த வீடியோவில் addition of two polynomials பைத்தானில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இதுக்காக ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பாலினாமியல்ஸ் 2 மெத்தட் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் செகண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி தான் இந்த அடிஷன் பண்ணியிருக்கிறோம். நம்ம இந்த செகண்ட் மெத்தடில் வேறு என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா எப்படி ஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அண்ட் தென்
ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.